வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான இட்லி ரெசிபி தாங்க. மீந்து போன இட்லியை வச்சு ஒரு சூப்பரான இட்லி ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். ரெண்டும் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேங்க. அதை நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதும் நம்ம நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் சேர்த்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் நம்ம பார்த்தே சேர்த்துக்கலாங்க. ஆல்ரெடி இட்லி மாவுலேயே நம்ம உப்பு போட்டிருப்போம். ஸோ கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போது ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வணக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள், எல்லாம் சேர்ந்து நல்லா வணங்கி வந்துருச்சு. இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ காரத்துக்காக ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா எண்ணெயிலே வணக்கி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம் எல்லாத்தையும் சேர்த்து. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 2 முட்டை எடுத்துருக்கிறேன். 2 முட்டையை நம்ம இதில் உடச்சி ஊற்றிடலாம். முட்டையை ஊற்றுறதுக்கு அப்புறமா கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாங்க. முட்டை ஒரு பாதி அளவு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இட்லியை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 இட்லி எடுத்துருக்கேங்க. அதை நல்லா உதுத்து வச்சுருக்கிறேன். 4 இட்லிக்கு 2 முட்டை அப்படிங்கிறது கரெக்டான அளவாக இருந்துச்சுங்க. இட்லியையும் சேர்த்து அந்த முட்டை கூட நல்லா பரட்டி விட்டுடலாம். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த டைமில் ஒரு டம்ளர் எடுத்து இந்த மாதிரி நம்ம அழுத்தி விட்டோம் அப்படின்னா அந்த முட்டையும் இட்லியும் நல்லா கலந்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா ரெண்டுமே சேர்ந்து டேஸ்ட் நல்லா இருக்குங்க. பாருங்கள், நம்மளுடைய சுவையான முட்டை இட்லி ரெடி ஆயிருச்சு. டக்குன்னு செஞ்சிடலாங்க. இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்க முதற்கொண்டு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்கள் இப்போ இதை சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.